ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸை பார்த்ததுக்கு அப்புறம் என்னப்பா இதெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட கேஸோட தாங்க இன்னைக்கு நம்ம உங்க கூட வந்திருக்கோம். நம்ம ஊர்ல ஃபாஸ்டஸ்டான டெலிவரி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இருக்கு, சொமேட்டோ இருக்கு, என் பிளிங்கெட் கூட இருக்கு. பட் இது எல்லாத்தையும் விட ஃபாஸ்டானது நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் தாங்க. ஏன்ப்பா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு மாசான எக்ஸாம்பிள் ஸ்டோரி தாங்க இன்னைக்கு நான் உங்க கூட வந்திருக்கேன். இந்த கதையோட ஸ்டார்டிங் பார்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார்ல இருக்க வைசாலி டிஸ்ட்ரிக்ட் தாங்க. டேட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா 10 நவம்பர் 1993. இல்லை புரியல, நான் கரெக்டாக தாங்க கேட்டிருக்கேன். உங்களுக்கும் 10/9/1993 தான் இங்கே ஸ்டோரி நடந்திருக்கு. நம்ம கேஸோட ஹீரோவும் இவர் தான், வில்லனும் இவர் தான். இவரோட பேர் தீபா ராய். 1993ல வாலிப வயசுல இவர் பண்ணாத சேஷ்டைகளே இல்லைங்க. தொட்டாப்பாவோட பாட்டில் வர மாதிரி பல சேஷ்டைகள் செஞ்சு சுத்திட்டு இருக்காருங்க. அந்த சேஷ்டைகள் பண்ணதுலே இவர் ஒரு கேஸ்ல மாட்டியிருக்காருங்க. அதனாலே போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அப்பவே அவர் அந்த அலைஞ்சிருக்காருங்க. கடைசியா நம்மளோட இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்கிட்ட வரும்போது புல்லட் ஸ்பீடு லைட்டிங் ஃபாஸ்ட்ல பார்த்து மெல்லமா இந்த கேஸுக்கான ஒரு ரிசல்ட்டை 2026ல நமக்கு கொடுத்துருக்காங்க. கேஸோட ரிசல்ட் வந்தது. சரி, தலைவனோட வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டால் 84 வயசுங்க. நம்ம தலைவனுக்கு ஜெயிலுள்ள கூட்டிட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 பேரோட ஹெல்ப் தேவைப்பட்டிருக்கு. சாரிங்க, கூட்டிட்டு போறதுக்கு இல்லை, தூக்கிட்டு போறதுக்கு. ஆமாங்க, 84 வயசான இவரை கஷ்டப்பட்டு தாங்க ஜெயிலுள்ள தூக்கிட்டே போயிருக்காங்க. இவர் என்னப்பா 33 வருஷமா ஒரு கேஸ் நடந்திருக்கு, அவர் என்ன அப்படி பெரிய பில்லியன் ஸ்கேம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னு நினைச்சீங்கன்னா ரியாலிட்டியை சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1993 தீபா ராய் அப்புறம் அவரோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து அவங்களோட கெட் டுகெதர் கேதரிங்கை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஊரோட பாத்துவே, அதாவது நடைபாதையில கண்ணாடி துண்டுகளை உடச்சி போட்டிருக்காங்க. அப்போ அதை பார்த்து அந்த ஊர் கப்பல்ஸ் வந்து ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சும்மா கேட்டிருக்காங்க. அப்போ இவர் சும்மா இருப்பாரா, வாலிப வயசுல நீ ஏம்மா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு வாய் தகராறா நடந்திருக்கு. வாய் தகராறு மட்டும் இல்லாம கை தகராறா மாறி அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு அடித்தல் சண்டை வந்து உருவாகி இருக்குங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அந்த சண்டை வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸா மாதிரி ஐபிசி செக்ஷன் 307 படி போலீஸ் இதுல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தீபா ராய் மேலே அவங்க உறவினர்கள் மேலேயும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா 33 வருஷமா இந்த கேஸ் நடந்திருக்குங்க. பட் இதுல இந்த மீன்வெளி 33 வருஷம் கேப்ல அவர் கூட இருந்த உறவினர்கள் எல்லாருமே நாங்கள் டெலிவரி எடுக்க வேணாம், லேட் ஆக மாட்டோம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி யம தர்மரை மீட் பண்ணுறதுக்காக அவங்க மேலே எல்லாருமே போயிட்டாங்க. பட் அவர் பண்ண தப்புனால தீபாரா இப்போ வரைக்கும் அந்த கில்ட் அனுபவிச்சுட்டு தலைவன் நான் தண்டனையை அனுபவிச்சே தீர்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டனையை அவரோட 84வது வயசுல அவர் அனுபவிக்க உள்ள போயிருக்காருங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நம்ம ஃபன்னாக தாங்க இருக்கும். ஆனால் ரியாலிட்டின்னு வரும்போது நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமில் இப்போ வரைக்கும் மட்டுமே பெனிட்ரேஷன் கோர்ட்டில் மட்டும் 4.9 கோர்ஸ் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. எஸ், 4.9 கோடி கேசஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃபெண்டர் இதுவில் பார்த்தீங்கன்னா 49 லட்சம் கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா 2 காரணம் தாங்க. ஒன்று, லேக் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ். நமக்கு தேவையான அளவு ஜட்ஜஸ் இல்லை. லாயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, பட் ஜட்ஜஸ் நமக்கு இல்லைங்க. அது இல்லாமல் 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ். என்னதான் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே இருந்தாலுமே கேசஸ்ன்னு எடுத்துக்கும் போது நம்ம எல்லாமே பேப்பர் ஒர்க்ஸை தான் சப்மிட் பண்ணுறோம். அதனாலே அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப டிலே ஆகுதுங்க. இதுதான் மேஜர் ரீசன்ஸ். இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தமிழர் கழகம் சேனல் கூட எப்போவுமே எங்கேஜிங்காக இருங்க. கேட்ச் யூ அப் வித் அனதர் வீடியோ கைஸ். பை பாய்.